மலஜலம் கழிக்க இறங்கும்போது அவரை வந்து மிளகாய் பொடி தூவி அந்த பிரவீன்குமார் வந்து ஏற்கனவே அந்த டிரைவர் கையில் கொடுத்து அனுப்புவாங்கன்ற இது பிளான் பண்ணி 9,60,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. சென்னை வலசரவாக்கம் வேலை நகரைச் சேர்ந்த காமராஜ் மகன் செல்வராஜ் என்பவர் நிலையம் ஆஜராகி அவர் வந்து ஏவிபி எக் ட்ரேடர்ஸ் அப்படின்ற முட்டை வியாபாரம் சென்னையில் செய்து வருகிறார். இவர் வந்து கடந்த 15 வருஷமாக மொத்தமாக முட்டை நாமக்கல் மாவட்டம் சேலத்திலேருந்து முட்டை கொள்முதல் பண்ணி முட்டை வியாபாரம் செய்கிறாரு. இது சம்பந்தமாக அவர் வந்து நேற்று தன்னுடைய 4 லாரி வச்சுட்ருக்காரு. அந்த 4 லாரியில் முட்டை வந்து நாமக்கல் போய் ஏற்றிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது. இதுக்காக பணம் தன்னுடைய டிரைவர்கிட்ட 10,50,000 ரூபா பணம் கொடுத்து அனுப்புகிறாரு. கொடுத்து அனுப்பும்போது அவர் வந்து என் ரூட்டில் போகும்போது மலஜலம் கழிக்க கூடுவாஞ்சேரி விக்கிரவாண்டி டோல் பிளாசா பக்கத்தில் உள்ள ஒரு இதில் நிற்கும்போது மலஜலம் கழிக்க இறங்கும்போது அவரை வந்து மிளகாய் பொடி தூவி அந்த ஒரு கும்பல் காரில் வந்த ஒரு கும்பல் வந்து அந்த பணப்பையை கொள்ளையடிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இது சம்பந்தமாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடி மேற்பார்வையில் ஒரு 4 குழுக்கள் தனி குழுக்கள் அமைத்து விக்கிரவாண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் விக்கிரவாண்டி ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் தனிப்பிரிவு கிரைம் டீம் எல்லாமே சேர்ந்து தேடுதல் வேட்டை தனி பிரிவு தேடுதல் வேட்டை நடத்தி என்ரூட்டில் உள்ள சிசிடிவி கேமரா அது சம்பந்தமான கார்கள் எல்லாம் டோல் பிளாஸில் ஆய்வு செய்ததில் வாகனம் வந்து TN49 BP 1001 என்ற இனோவா காரில் வந்த நபர்கள் தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடுகலான்ற கண்காணித்து இது சம்பந்தமாக சென்னை சென்று மேற்படி இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் 1 வந்து பிரவீன்ராஜ், 2 முத்துக்குமார், 3 சதீஷ் ஆகியோர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்ததில் இதில் பிரவீன்குமார் வந்து ஏற்கனவே அந்த ஏவிபி எக் ட்ரேடர் கம்பெனியில் வந்து கடந்த 10 வருஷமாக டிரைவராக வேலை செஞ்சுருக்காரு. அவர் தான் வந்து இது வந்து மாஸ்டர் பிளானாக திட்டம் தீட்டி இவங்களை துணைக்கு அழைத்து இந்த மாதிரி முட்டை வாங்க போகும்போது பணம் கேஷ் வந்து டிரைவர் கையில் கொடுத்து அனுப்புவாங்கன்ற இது பிளான் பண்ணி அவர் தான் வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார். மேற்படி நபர்கள் இன்று 24ஆம் தேதி கைது செய்து மேற்படி நபர்கள் வந்து சுமார் 9,60,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. நம்ம விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடி மேற்பார்வையில் துரிதமாக செயல்பட்டு கடந்த 24 மணி நேரத்துக்குள் இந்த வழக்கின் சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு எதிரிகள் 3 பேரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.